ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தொழுகைக்காக உங்களை அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை, வியாபாரத்தை விட்டுவிட்டு விரைந்து இறைவனை தியானிப்பதற்காக நீங்கள் வர வேண்டும். தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாயின் இதுதான் சிறந்தது என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதற்கு முந்தைய சமுதாயத்தையும் யூதர்களையும் எடுத்துக்காட்டாக இஸ்ரவேல சமுதாயத்தை இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏனென்றால் அவர்களில் ஒரு கூட்டம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சனிக்கிழமையை கடமையாக ஆக்கியிருந்தார். இறைவனை வணங்குவதற்குண்டான ஒரு கடமையான நாளாக, வாரத்தில் ஒரு நாளாக சனிக்கிழமையை ஆக்கியிருந்தான். அவர்களுடைய தொழில் மீன் பிடிக்கக்கூடிய தொழில். அந்த தொழிலின் பக்கம் வியாபாரத்தை விட்டுவிட்டு நீங்கள் அந்த நாளில் மட்டும் நீங்கள் இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லும் போது, மீன் பிடிக்க கூடாது என்று வரும்போது, அதில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுடைய வாக்கிற்கு கட்டுப்படாமல் அவர்கள் நடந்தார்கள். அதன் காரணத்தினால் அல்லாஹ் இந்த உலகத்திலே அவர்களை குரங்குகளாக மாற்றியதாக இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இப்படி அல்லாஹ்வுடைய வாக்கை மீறியதினால் அல்லாஹ் மறுமை நாளில் கண்டிப்பாக அதற்குண்டான தண்டனையை கொடுப்பான். அவரவர் செய்த தவறுக்கு ஏற்ப தண்டனை என்பது நாளை மறுமை நாளில் இருக்கும். ஆனால் சிலருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், உலகத்திலேயே அவர்களுடைய தண்டனையை வெளிப்படுத்தி காட்டுகிறான். அதை முந்தைய வரலாறுகளை குர்ஆனில் பதிவு செய்து அதை பாடமாகவும் மக்களுக்கு இறைவன் போதிக்கிறார். நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் கூட தவறு செய்யக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் பார்க்கும்போது, என்ன இவன் இப்படி தவறு செய்கிறான், ஆனால் இவன் மிகப்பெரிய அளவுல நன்றாகத்தானே இருக்கின்றான், தவறு செய்யாதவர்கள் தான் கஷ்டப்படுகிறார்கள், பாவமும் தவறும் செய்யக்கூடியவன், அநியாயம் செய்யக்கூடியவன் நன்றாக இருக்கிறான் என்று தோணினாலும் ஒரு கட்டத்தில் அவன் ஆடிய அந்த ஆட்டத்திற்கு இறைவன் பதிலை இந்த உலகத்திலேயே கொடுத்து விட்டான் என்று சொல்லுகின்ற சூழ்நிலை, கால சூழ்நிலை பின்னால் ஏற்படத்தான் செய்கிறது. அது வரலாறுகள் மூலமாகவும், இறைவன் கூறுகின்ற வரலாறுகள் மூலமாகவும் நம்மால் காண முடியும். அதுபோன்று காலத்தில் நடக்கக்கூடிய சில செயல்பாடுகளை வைத்தும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். இப்ப நாளை மறுமை நாளில் அல்லாஹுக்கு மத்தியில இருக்கும்போது அல்லாஹுடைய கேள்வி கணக்கு, விசாரணை என்பது இருக்கும். அந்த விசாரணையில் வெற்றி பெறக்கூடிய மக்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்.
எப்படி ஒரு வேலைக்கு செல்வதாக இருந்தால், ஒரு படித்த வேலைக்கு செல்வதாக இருந்தால், அல்லது ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்கு செல்வதாக இருந்தால், சில பரீட்சைகள் எல்லாம் பாஸ் ஆக வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும். அதுபோன்று இந்த உலகத்துல இறைவன் வைக்கின்ற விதி என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தவுடன், இந்த உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன, இந்த உலகம் ஒரு பரீட்சை கூடம் தான், உங்களை சோதிப்பதற்காகத்தான் வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று இறைவன் சொல்லியிருக்கிறான். அதன் அடிப்படையில் இறைவன் இந்த உலகத்துல நம்மை படைத்து நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பரீட்சையாக ஆக்கிவிட்டு நாளை மறுமை நாளில் இறைவனிடத்தில் வரும்போது அவன் தீர்ப்பு வழங்குவான். அதுல யார் தேர்ச்சி பெற்றவராக ஆவார்கள், யார் அதுல ஃபெயில் ஆவா, யார் அதுல பாஸ் ஆவாங்கிறது அங்க போய் தெரியும். ஆனா உலகத்திலேயே அல்லாஹ் எல்லா எச்சரிக்கைகளையும் சொல்லி காட்டுகிறார். நாளை மறுமை நாளில் என்ன நடக்கும் என்பதையும் இறைவன் சொல்லுகிறான். ஏனென்றால் அவன் நம்மை படைத்த இறைவன், அங்க வச்சு என்ன நடக்கும் தெரியல, அப்பதான் அல்லாஹ் முடிவு செய்வான் அப்படின்லாம் இல்லை. யாருக்கு என்ன நடக்கும் என்பது வேணா அல்லாஹ் முடிவு செய்வான், அது நமக்கு பின்னால தெரியும். ஆனால் என்னென்னவெல்லாம் பொதுவாக சம்பவம் நடக்கும் என்பதை இறைவன் தெளிவாக திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யோம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, நாளை மறுமை நாளில் தன்னுடைய சகோதரனை விட்டு அவன் விரண்டு ஓடுவான் மனிதன். உம்மிஹி, அவனுடைய தாயை விட்டு ஓடுவான். அபீஹி, அவனுடைய தந்தையை விட்டு ஓடுவான். ஸ்வாஹிபதிஹி வ பனிஹி, தன்னுடைய பிள்ளையை விட்டு விரண்டு ஓடுவான். எல்லா தன்னுடன் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாரையும் விட்டும் விரண்டு ஓடுவான். விரண்டு ஓடுவான் என்றால் எதுக்கு ஓடணும்? தன்னுடைய தாயை விட்டு எதுக்கு ஓடணும்? தந்தையை விட்டு எதுக்கு ஓடணும்? பிள்ளையை விட்டு எதுக்கு ஓடணும்? பெற்றெடுத்த பிள்ளை இல்ல, ஏன் அவர்களையெல்லாம் விட்டு ஓடணும் என்றால் நாளை மறுமை நாளில் இறைவன் பிடிக்கக்கூடிய பிடி என்பது மிக கடுமையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சொல்லும் போது, நாளை மறுமை நாளில் என்ன நடக்கும் என்பது எனக்கே என்ன நடக்கும் என்பது தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எனக்கே நாளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர் அவர்கள், சிறப்புமிக்க உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி என்று சொல்லப்பட்டவர்கள், அவர்கள் சொல்வார்கள், எனக்கே நாளை என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இறைவன் மீது உள்ள பற்று, இறைவன் மீது உள்ள ஒரு கண்ணியம், இறைவன் மேல் உள்ள ஒரு பயம் கலந்த ஒரு கண்ணியம், இது ஒரு தூதராக இருந்தாலும் கூட அவருக்கு இருக்கிறது. அவரும் மக்களை அப்படித்தான் போதித்தார். அப்படி இருக்கும்போது இன்றும் ஒரு சிலர் என்ன செய்வார்கள், எந்தவித நன்மையும் செய்யாமல், எந்தவித முன் ஏற்பாடுகளும் இல்லாமல் சர்வசாதாரணமா இருந்து கொண்டு நாங்களாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்கள் இருக்கதானே செய்றாங்க. அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இறையச்சத்தோடு வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அவர்களே நாளை மறுமை நாளுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு பயமான ஒரு நாள் தான் சொல்லும் போது, ஆனா நமக்கு எப்படி இருக்குது, மறுமை நாள் என்று வரும்போது அதை பற்றி உண்டான அச்சம் இல்லையே, அதை பற்றி உண்டான பயம் இல்லையே, பொடுபோக்காக இருக்கின்றோமே. அப்போ இப்படித்தான் அது எப்போ பயம் வரும் என்று சொன்னால், அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது. வாழக்கூடிய காலகட்டத்துல எல்லாரும் ஒரு விதியை வச்சிருப்பாங்க, ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாங்க. என்னன்னா, வாழக்கூடிய காலகட்டம் சந்தோஷமா வாழ்ந்துடணும், கடைசி காலகட்டத்துல பார்த்துக்கலாம், வயசான காலகட்டத்துல உட்கார்ந்து பாவ மன்னிப்பு தேடி நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் என்பது, ஒரு மனநிலை என்பது பல மக்களிடம் இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் இப்படி ஒரு மனநிலை இருந்தாலும், இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டால், அதற்கு முன்னால் மரணித்து விட்டால் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்றால், இளமை பருவத்தில் செய்யக்கூடிய நன்மைகளைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். பல செய்திகளை எடுத்து பார்க்கும்போது, ஏனென்றால் இளமை பருவம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு பருவம். அந்த வயதில் தான் அவன் ஆரோக்கியமாக இருப்பான். மனிதனுடைய சிந்தனை என்பது பல வகையில் அவன் மாறுபட்டதாக, வேறுபட்டதாக அமையும். பல எண்ணத்தை நோக்கி சிதறடிக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய எண்ணம் என்பது இந்த இளமை பருவத்தில் தான் இருக்கும். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இளமை பருவத்தில் நன்மை செய்வதுதான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கிறது.
நாளை மறுமை நாளில் அர்ஷினுடைய நிழலை பெறக்கூடியவர்களாக அவர்கள் தான் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு இந்த மறுமை நாளை பற்றி சொல்லும் போது, சூரியன் மிகவும் ரொம்ப நெருக்கத்துல இருக்கும். 1 மைல் அளவுக்கு நெருக்கத்துல இருக்கும். ஒரு சிலருக்கு தன்னுடைய காலின் அளவிற்கு அவர்களுடைய வேர்வை எல்லாம் அப்படியே வழிந்தோடக்கூடிய அளவுக்கு நிரப்பமாக இருக்கும். அதற்கு பிறகு முட்டிக்கால், அதற்கு பிறகு இடுப்பு அளவிற்கு அவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ப அவர்களுடைய அந்த வேர்வை என்பது அப்படியே நிறைந்து கொண்டு செல்லும். ஒரு சிலருக்கு நெஞ்சு வரை, இன்னும் ஒரு சிலருக்கு முகம் வரை. அதையும் தாண்டி பாவம் செய்தவர்களுக்கு அப்படி ஒரு வேர்வை, அப்படி ஒரு நாளை ஏற்படுத்துவான். அப்ப இப்படிலாம் அல்லாஹ் ஈமான் கொள்ளாத மக்களுக்கு இதெல்லாம் பெருசா தெரியாது. ஆனால் ஈமான் கொண்ட மக்களுக்கு, அல்லாஹ்வால் முடியும் என்று நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நாளை ஏற்படுத்துவான், அன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஏனென்றால் அல்லாஹ் அறிவுரை சொல்லும் போது கூட இதை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இது பயனளிக்கும். யார் இதை உறுதியாக நம்புகிறார்களோ அவருக்கு தான் அறிவுரை, யாருக்கு பயன் தருமோ அவர்களுக்கு தான் பயன் தரும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அப்படி பல கோடி லட்சம் மைல் தொலைவில் இருக்கக்கூடிய சூரியன், அது 1 மைல் அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் இப்ப எப்படி கடுமையாக இருக்கும்? அப்படி இருந்தால் மனிதன் இருக்கவே முடியாது. இந்த உலகத்தின் அடிப்படையில சயின்டிபிக் ரீதியா இருக்கவே முடியாது, கரிஞ்சு பொசுங்கி போயிடுவான். ஆனா இறைவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அப்படி ஒரு இறைவனால் ஏற்படுத்த முடியுமா? இல்லை, அவ்வளவு ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தி, அவ்வளவு ஒரு வேர்வை ஏற்படுத்தி, ஆனால் அவன் பொசுங்கியும் போகாத அளவுல, அவன் பாவம் செய்த அளவிற்கு அவனுடைய வேர்வை அவனுடைய உடல் முழுக்க நிறையக்கூடிய அளவிற்கு ஆகும் என்று இறைவன் சொல்கிறானா இல்லையா? அப்போ அவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு ஏற்பாடை செய்வான். இப்போ கரண்டை அளவிற்கு, சிலருக்கு அவருடைய முட்டுக்கால் அளவிற்கு, சிலருக்கு அவருடைய இடுப்பு அளவுக்கு, இன்னும் சிலருக்கு வாய் வரையிலும் வந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை முஸ்லிம் என்ற நூலில் நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நாளில் அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய நிழல் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சிரமமான ஒரு கடுமையான நாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய நிழலை கொடுத்து அந்த வெப்பத்தில் இருந்து காப்பாற்றிவிட்டால், அப்படி அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய நிழலை கொடுக்கிறார். ஒரு 7 விதமான நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். சபாத்துன் யுபில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. 7 பேருக்கு அல்லாஹ் சொல்லுகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, நிழலே இல்லாத அந்த நாளில் 7 நபருக்கு அல்லாஹ்வுடைய அந்த நிழலை கொடுப்பான், அர்ஷினுடைய நிழலை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய அர்ஷ் என்பது இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசனம். வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அது வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அல்லாஹ் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அரிசி மட்டுமே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குமா. அதை 8 வானவர்கள் சுமப்பார்கள். அல்லாஹ் அதுல பதிவு செய்கிறான் குர்ஆன்ல. 8 வானவர்கள், 8 பேர் சுமப்பார்கள் என்று சொல்லுறான். அந்த 8 பேர் 8 வானவர்கள். ஏன் அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் செய்யணும்? ஏன் அவர் வானவர்களை சுமக்கணுமா? ஏனென்றால் அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை காட்டுகிறான். அல்லாஹ்வால முடியாது இல்லை, அவனா தனியாக அவன் இருக்கத்தான் செய்வான். ஏன் வானவர்களையும் துணைக்கு கொண்டு போய் அதை அப்படி உயர்த்து காட்டுகிறான் என்றால், இன்றைக்கு பெரிய ஒரு உலகத்திலே எடுத்துக்கோமே, ஒரு பெரிய ஒரு பணக்காரரை எடுத்துக்கொண்டால், மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் கூட அவனுடைய பணத்திமிரை எப்படி காட்டுவான்? அல்லது அவனுடைய எனக்கு பணம் இருக்கிறது என்பதை எப்படி வெளிப்படையாக அவன் அவன் காட்டுவான் என்றால், அவனால கையை வச்சு இங்க இருக்கிற டீயை எடுத்து குடிக்க முடியும், கிச்சனுக்கு போய் டீ போட்டு குடிக்க முடியும். ஆனா என்ன செய்வான்? வேலையாட்களை வைத்துக் கொள்வான். கப்பை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை வைத்திருப்பான். ஏன் என்ற வசதி வாய்ப்பு இருக்குல்ல, எனக்கு என்ன குறை, உட்கார்ந்த இடத்துல இருந்து நான் எல்லாம் பண்ணுவேன், உட்கார்ந்த இடத்துல இருந்து சாப்பிடுவேன் அப்படின்னு மனுஷனே நினைக்கும் போது, அல்லாஹ் ஆனா முடியாதில்ல, முடியும். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் படைத்தவன், இவர்கள் எல்லாரையும் படைத்தவன் அல்லாஹ். அவன் என்ன செய்கிறார் என்றால், அவன் மாணவர்களை அந்த அவனுடைய அரிசை சுமப்பதற்கு 8 வானவர்களை அல்லாஹ் நியமிக்கிறான். அவ்வளவு பிரம்மாண்டமானதாக அவனுடைய
ஆசனம் என்பது அரிசி என்பது இருக்கும். அந்த அரிசியினுடைய நிழலுடைய பாக்கியத்தை யாருக்கு கொடுக்கிறார் என்றால் சபாத்தும் 7 நபர்கள். நிழலே இல்லாத அந்த நாளில் 7 நபர்களுக்கு நிழலை கொடுப்பான். அது யாரு? அல் இமாமுல் ஆதில், நீதி மிக்க இமாம், அதாவது தலைவர், ஆட்சியாளர். யார் ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கிறார், ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்யணும் என்றால், நீதி வழங்கும் போது நியாயமாக நீதி வழங்க வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்தில் இருக்கும்போது, தலைமை பொறுப்பில் இருக்கும்போது பல பேர் என்ன செய்வார்கள் என்றால், இவன் கொஞ்சம் இந்த குடும்பம் நமக்கு வேண்டப்பட்ட குடும்பம், இந்த நபர்கள் நமக்கு தெரிந்த நபர்கள், இதனால் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கிவிடலாம், இல்லை இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்காவிட்டால் நாளை பிரச்சனை என்பது நமக்கு வந்துவிடும், அதனால் இவர்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வழங்கி விடுவோம் என்ற ஒரு முடிவை நீதி என்று பார்க்க மாட்டார்கள், நியாயம் என்று பார்க்காமல் அவர்களுக்கு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காகவோ அல்லது பின்னால் ஏதும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவோ அப்படித்தான் நீதி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு உலகத்துல பார்த்தோம் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ல அதிகமான நபர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். நீதி வழங்கும் போது அவர்களுடைய சொசைட்டி, அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு மட்டும் எப்படி சாதகமாக அமையும் என்பதைதான் பார்ப்பார்களே ஒழிய, பொதுவாக யார் பக்கம் நியாயம் இருக்கிறது, யார் சரியாக நடந்திருக்கிறார்கள், உன் மேல தப்பு இருந்தாலும் நீ என்னுடைய குடும்பத்தாராகவே இருந்தாலும், எனக்கு தெரிந்தவராகவே இருந்தாலும், எவ்வளவு பெரிய உற்றார் உறவினராக இருந்தாலுமே கூட நீ செய்தது தவறு என்று வரும்போது தவறுதான் என்ற அந்த நியாயமாக நீதி வழங்கக்கூடியவர்களுக்குத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், நாளை மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த நாளில் அரிசியினுடைய நிழலை கொடுக்கிறான். இது ஒரு நபரை சொல்லுகிறார். அடுத்து அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பி, வணக்க வழிபாடுகளிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். முன்கூட்டியே சொன்ன மாதிரி இளமை பருவம் என்பது வாழ்க்கையில் ஒரு 20 ஆண்டு காலம்தான் மனிதனுக்கு அந்த இளமை பருவம் என்பது மிகவும் அவன் வேலை செய்யக்கூடிய அந்த காலகட்டம். ஏனென்றால் வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதிகபட்சம் 80 ஆண்டு காலம் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டோமே ஆனாலும் கூட முதல் 20 வருஷம் அவன் பிறந்து வளர்ந்து படிப்பதற்கே முடிந்துவிடும். அடுத்த 20 வருஷம் அவன் அனுபவப்பட்டு அந்த 20 வருஷம் தான் அவனுடைய இளமை பருவத்தை கழிப்பான். அதற்கு பிறகு உள்ள 20 வருஷத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவன் அந்த வேலைகள் எல்லாம் முடித்து ரிட்டையர்ட் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்றது, அந்த காலத்தையும் ஓடக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சூழ்நிலை காரணமாக இருக்கவும் செய்கிறது. ஆனால் இந்த இடைப்பட்ட இந்த வயது என்பதுதான் ஒரு இக்கட்டான ஒரு வயது. அந்த வயதுல அல்லாஹ்வை நினைத்து மூழ்கி திளைத்து இருக்கிறான் என்றால், ஒரு இளைஞன் இளமை பருவத்தில் இருக்கும்போது இருக்கிறான் என்றால் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கிறான். நாளை மறுமை நாளில் நிழல் இல்லாத அந்த நாளில் அரிசியினுடைய நிழலை அந்த நபருக்கு கொடுக்கிறான், அந்த இளைஞர்களுக்கு கொடுக்கிறான். அடுத்ததாக பள்ளிவாசலில் தன்னுடைய உள்ளத்தை அப்படியே பூட்டு போட்டு ஆக்கி கொண்ட மனிதர். பள்ளிவாசலே தன்னுடைய உள்ளத்தை ஆக்கி கொண்ட மனிதர். எந்நேரம் சிந்தனை எப்படி இருக்கும்னா, பள்ளிவாசலுக்கு வரோம், வேலைக்கு போகணும் தான், இன்ன பிற வேலைகள் இருக்கும் தான், குடும்பத்தை பார்க்கணும் தான், எல்லாமே உண்டுதான், எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் உண்டுதான். இருந்தாலும் அவருடைய உள்ளம் எண்ணம் எப்படி இருக்கும் என்றால், வேலைக்கு போறோம் வரோம், பள்ளிவாசல் பக்கம் திரும்ப வந்துடணும், தொழுவணும், திக்ர் செய்யணும், வணக்க வழிபாடுகள் மூழ்கி இருக்கணும். அப்ப திரும்ப அந்த பள்ளிவாசலோட எண்ணம் இருக்குமே. வேலைகளை பார்த்தாலும் சரி, குடும்பத்தை பார்த்தாலும் சரி, எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் திரும்ப இறைவனின் பக்கம் பள்ளிவாசலின் பக்கம் வரக்கூடிய அந்த எண்ணம் அவருக்கு இருக்குமே ஆனால் அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அரிசியினுடைய நிழலை கொடுக்கிறான். அடுத்து அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, ஒரு ரஜுலானி, 2 மனிதர்கள், தஹாபா ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நேசித்து, இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக சேர்றாங்க, அல்லாஹ்வுக்காக பிரிகிறாங்க. இப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அரிசியினுடைய நிழலை கொடுக்கிறான். ஒரு நட்பு என்பது, ஒரு இணக்கம் என்பது இன்றைய காலகட்டத்தில் எப்படி சுலபமாக ஏற்படும்? பாவம் செய்வார்கள் என்றால் சுலபமாக அவர்களுடன் நட்பு ஏற்பட்டுவிடும்.
ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டோம்னா 2 பேரும் ஆடிட்டா உடனே என்ன ஆயிரும், அவங்களுக்கு மத்தியில நட்பு ஏற்பட்டு விடும். ஒரு சினிமா தியேட்டர்ல சந்திக்கும் போது நட்பு ஏற்படுகிறது, ஏன் காதல் கூட ஏற்படுகிறது ஒரு பெண்ணிடமும் ஆணிடமும். ஆனால் ஒரு நட்பு என்று வரும்போது அது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு ஒரு நட்பை சேர்த்தேன், மார்க்கத்தை படிக்க தெரியக்கூடிய இடத்தில் ஒரு நட்பை சேர்க்கக்கூடிய அளவுக்கு யார் இருக்கிறாங்க? இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, மார்க்கத்திற்காக ஒன்றிணைகிற மனிதர்கள் இருக்கிறாங்களே அவர்கள் தான் சிறப்பு மிக்க மனிதர்கள். ஏன்னா அவங்க இந்த உலக ஏதோ ஆதாயத்திற்காக ஒன்று சேரல, ஏதோ தேவைக்காக ஒன்று சேரல, பணத்துக்காக ஒன்று சேரல. இந்த உலகத்துல நாம இந்த நட்பு இருந்தால் ஏதாவது தேவையை பூர்த்தி செய்யணும் என்பதற்காக ஒரு சேரல, மார்க்கத்தை வழிபடுவதற்காக, நல்ல விஷயங்களை செய்வதற்காக, சிறப்பாக மார்க்கத்தை இன்னும் இதன் மூலமாக இவரோடு நட்பு வைப்பதன் மூலமாக மார்க்கம் நமக்கு கிடைக்கும், மார்க்க செயல்பாடுகளை செய்யலாம், நன்மைகளை பெறலாம். ஒரு வழிகட்டவனோடு சேருவதை விட ஒரு நல்ல நபரோடு சேருவதன் மூலமாக நாம் மார்க்கத்தினுடைய தொடர்பிலேயே இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வரும்போது அல்லாஹ்வுக்காக சேர்றானே அதே அவர் பாவம் செய்தாலும் பிரிந்து விடுகிறார். அல்லாஹ்வுக்காக சேர்றது அல்லாஹ்வுக்காக பிரியக்கூடிய ஒரு மனிதர். ஏனென்றால் இவருடைய எண்ணம் என்ன இருக்கிறது, எந்த தேவையும் இல்லை. இவருடைய எண்ணம் என்னவென்றால் ஆமா அல்லாஹ்வுக்காகத்தான் நாம என்ன செய்யறோம், அந்த வேலையை செய்கிறோம் என்ற எண்ணம் அவருக்கு வறுமையானால் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் என்றால் அப்படிப்பட்ட மனிதருக்கு அரிசியினுடைய நிழலை கொடுப்பதா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். வரஜுலுன் தஸத்தகுன் அஹ்ஃபா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனிஹி. தர்மம் செய்கிறார், ஒரு மனிதர் தர்மம் செய்கிறார், அவர் செய்யக்கூடிய தர்மம் வலது கையில் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அவர் செய்யக்கூடிய தர்மம் என்பது தான தர்மம் என்பது இருக்கிறது. இப்போ வலது கையை கொடுக்கறது இடது கை தெரியாமல் செய்யறாருன்னா வலது கை அப்படி மறைச்சு வச்சுட்டு வலது கையில கொடுத்துட்டு இப்படி இடது கை இப்படி மறைச்சு வச்சுட்டு கொடுக்கறது அந்த அர்த்தமா இல்ல. அவர் தர்மம் செய்யும் போது அல்லாஹ் ஒருத்தர் என்ன அர்த்தத்துல சொல்றாங்க, தர்மம் செய்கிறார் என்றால் எல்லாரும் பார்க்கணும். இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் எப்படி தர்மம் செய்வார்கள் என்றால் அதிகமான நபர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்து, ஒரு காலத்துல சோசியல் மீடியா இல்லாம இருக்கும்போது கூட பெரிய அளவுக்கு தான தர்மங்களை பார்க்க முடியாது என்றால் இந்த வீடியோல பார்க்க முடியாது. இன்னைக்கு பார்த்தோம் என்றால் எங்க போனாலும் என்ன தான தர்மங்களாக வீடியோ போடுறாங்க. பார்த்தீங்களா நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு அமைப்பு என்று ஒரு கம்யூனிட்டி என்று அது கணக்கு காட்டணும், அது வேற. ஆனா என்ன செய்வாங்கன்னா தனிப்பட்ட நபர்களாக போய் என்ன செய்யறதுன்னா, இங்க பாருங்க ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நான் சோசியல் மீடியால ஒரு இப்படி ஃபேஸ்புக்ல இருக்கிறேன், ஆக்டிவா இருக்கிறேன், நான் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வார்னா, பார்த்தீங்களா இந்த ஏழைகளுக்கெல்லாம் நாங்கள் எப்படி செஞ்சிருக்கோம் பரவாயில்ல, கீழே கமெண்ட் எல்லாம் போடுவாங்க, நல்ல மனுஷரா இருக்காரு. இந்த மாதிரி அவர் செய்யறது நல்ல விஷயமா தான் இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் எண்ணத்துக்கு தான் அல்லாஹ் கூலி வழங்குறான். மார்க்கம் என்று வரும்போது அல்லாஹ்வுடைய தூரம் சொல்றாங்க, அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்றால் அவர் செய்யக்கூடிய தர்மம் வலது கையில கொடுக்கிற தர்மம் இடது கைக்கு தெரியாத அளவிற்கு தர்மம் செய்கிறார். அப்போ அவர் என்ன எண்ணத்துல செய்வார், இதன் நன்மை எனக்கு இந்த உலகத்துல தேவையில்லை, அல்லாஹ்வா பார்த்து அல்லாஹ்வா கண்ணியத்தை கொடுப்பான். நன்மை செய்தவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்காம இருக்க மாட்டான், பின்னால அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கதான் செய்வான். இருந்தாலும் அவர் வலது கையில கொடுக்கிற தர்மம் இடது கைக்கு தெரியாத அளவுக்கு தர்மம் செய்யும் போது அப்படி அவருடைய எண்ணத்தில தூய்மையாக இருக்கும் போது, இன்னைக்கு ஒரு உறவினர் வீட்டுக்கு போனா சாப்பிட்ட சாப்பாடு இப்படி சாப்பாடு போட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய நபர்களை பார்க்கிறோமா இல்லையா? அப்படி மக்கள் கேட்கிறாங்களா இல்லையா? என்னங்க இப்படி ஒரு சொந்தத்துல இருந்துட்டு அதை சாப்பிட்ட சாப்பாடை கூட சொல்லி காட்டுறீங்களே, நல்லா கவனிச்சாங்க, நல்லா பார்த்தாங்க, ஆனா அதையும் சொல்லி காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஆனால் ஒரு தர்மம் செஞ்சா கூட அது வெளியே தெரியாமல் பேருக்காகவும் புகழுக்காகவும் இல்லாமல் செய்யும் போது அந்த மனிதருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் அரிசியினுடைய நிழலை கொடுக்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு அஜுலுன் தலபத்து இம்ராத்துன் தாத்து மன்சின் ஒரு ஜமாலின் கால இன்னி அகாஃபுல்லா. ஒரு அழகான குடும்ப ஒரு நல்ல ஒரு நிலையில் உள்ள ஒரு பெண்மணி, ஒரு பாரம்பரியமிக்க உள்ள குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணியை, அப்படிப்பட்ட பெண்மணி தான் ஒரு மனிதன் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி ஒரு விபச்சாரத்திற்கு அழைக்கிறார்கள் என்றால் அதை பெரும்பாலான நபர்கள் என்ன செய்வார்கள், அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளதான் வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது கூட
அந்த மனிதர் சொல்லுவார், இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்விற்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லுவார். அந்த இடத்துல அந்த தவறை செய்ய மாட்டாரு. அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த நபருக்கு அல்லாஹ் அர்ஷினுடைய நிழலை கொடுக்கிறான். ஒரு ரஜுலுன் தக்கரல்லாஹ காலியன், அல்லாஹுவை நினைத்து ஐநாஹு, கண்ணீர் வடிக்கிறார். அல்லாஹ் நினைத்து ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால் கண்ணீர் வடித்து அழுகிறார். அப்படி அழுதாலே அல்லாஹ் என்ன செய்யறான்னா அர்ஷினுடைய நிலை கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படி அல்லாஹ் நினைச்சு யாருக்கு அழுக வரும்? அல்லாஹ் மேல எந்த அளவுக்கு அல்லாஹ் மேல ஒரு இபாதத்து அதிகமா இருந்தா, அல்லாஹ் மேல ஒரு பாசம் இருந்தால், அல்லாஹ்வுடைய ஆற்றல்களையும் அல்லாஹ்வுடைய பண்புகளையும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாஹ்வுடைய பாசம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய பாசம் எவ்வளவு இருக்கும் என்பது அல்லாஹ்வை பற்றி குர்ஆனை எடுத்து படித்து அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி விளங்குற மக்களுக்கு தான் தெரியும். அவர் தான் என்ன செய்வாரு? அல்லாஹ்வை நினைச்சு அழுவார். அப்படி அல்லாஹ்வை நினைத்து அழுதால், அப்படி அழக்கூடிய கண்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் என்றால் அர்ஷினுடைய நிழலை நாளை மறுமை நாளில் கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்படி 7 விதமான நபர்களை பட்டியலிடுறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் ஒருவராக நாமும் ஆக வேண்டும். அதற்குண்டான முயற்சிகளை எடுப்போமாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலகட்டத்துல இப்போ இந்த இளைஞர்களை பத்தி பார்த்தோம். இதுல குறிப்பாக அர்ஷினுடைய நிழலை பெறக்கூடிய 7 விதமான நபர்களை அல்லாஹ் சொல்லுகிறார். அதுல குறிப்பாக இளமை பருவத்தில் உள்ள மக்களை சொல்லுகிறான். அதுபோக அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ யார் அல்லாஹ் நினைத்து கண்ணீர் வடிப்பார்கள்? இன்றைக்கு பெரும்பாலான வீடுகளில் குர்ஆன் ஓதப்படாமல் இருக்கின்றதா இல்லையா? பெரும்பாலான வீடுகளில் குர்ஆன் ஓதப்படாமல் இருக்கிறது. வீடு என்று இருந்தால் அந்த வீட்டிலே தொழுகை இல்லாமல் இருக்கிறது. அதுபோன்று மார்க்க விஷயங்கள் பரிமாறிக்கொள்ளப்படாமல் இருப்பதை பார்க்கின்றோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் திண்ணை தோழர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்தார்கள் என்றால், குடும்பத்தை எல்லாம் விட்டு மார்க்கத்திற்காக தியாகம் செய்து வந்த மக்கள். திண்ணையில் தான் அவர்கள் வாழ்வார்கள். அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் பகலிலே வேலை செய்வார்கள், விறகு சுமப்பார்கள். இரவு ஆனால் குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள், தொழுவார்கள். இது அந்த இளைஞர்களை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து பல மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதை செயல்முறை அவர்களும் குர்ஆனை கற்றுக்கொள்வார்கள். பிறருக்கு குர்ஆனை கற்றும் கொடுப்பார்கள். குர்ஆனை கற்றுக்கொள்ள ஆசை உள்ளவர்கள் இருந்தால் மட்டும்தான் குர்ஆனை கற்றுக் கொடுக்க ஆள் இருக்கும். இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் யாருக்கும் இல்லை. ஆனால் குர்ஆனை கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்காது, மார்க்கத்தை படிக்க ஆர்வம் இருக்காது, முன்வர மாட்டார்கள். யார் முன்வருகிறார்களோ அவர்களுக்கு தான் கற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து நிஜமாக கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் உள்ள இளைஞர்கள் அப்போ அன்றைய காலகட்டத்துல இருந்ததாக அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் வரலாறுகளை பார்க்கிறோம். அவர்கள் மார்க்கத்துக்காக பல தியாகங்களை செஞ்சாங்க. விறகு சுமந்தாலும் மார்க்கத்தை விடல. விறகு நம்ம சொல்லுவோம்ல, வேலைகளை பார்க்குறோம், எனக்கு வேலை பார்க்கறதுக்கே நேரம் இல்லைங்க, பள்ளியாசல் எங்க வர முடியும், எங்க தொழுகைக்கு எங்க வர முடியும், என் வேலையை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர்கள் இளமை பருவத்தில் தான் அவங்களுடைய முழு நேரத்தையும் வேலைக்காக கழிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் மிச்சம் இருக்கிற மீத நேரங்களில் என்ன செய்வார்கள் என்றால், அல்லாஹ்வை வணங்குவதற்காக நேரத்தை ஒதுக்கி மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு 20 இளைஞர்கள் போய் மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார்கள். மார்க்கத்தை படிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரோட செல்றாங்க. ஒரு கட்டத்துல என்னதான் இருந்தாலும் குடும்பத்தெல்லாம் விட்டு அந்த இளைஞர்கள் வராங்க. குடும்பத்தினுடைய தேட்டம் என்பது நம்ம அம்மாவை பார்க்கணுமே, பாப்பா பார்க்கணும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு குடும்பத்தினுடைய தேட்டம் அவர்களுக்கு வந்த உடனே அல்லாஹ்வுடைய சொன்ன உடனே அப்ப அல்லாஹ்வுடைய அவங்கள வந்து அவங்களுடைய குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து, உங்க குடும்பத்துல சென்று நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் இங்கே கற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை உங்களுடைய குடும்பத்தாரிடம் போதியுங்கள், தொழுவுங்கள்,
அவர்களையும் தொழச் சொல்லுங்கள் என்ற அறிவுரைய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வார்த்தெடுத்த சமுதாயம் என்பது மிகவும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் அவருடைய சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய வார்த்தெடுத்தாங்க. அதுதான் நமக்கும் ஒரு அழகிய ஒரு முன்மாதிரியாக இருக்குது. அதையும் நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன்.